வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். ராசிகளின் வரிசையில் இன்று நாம் பார்க்கின்ற ராசி சிம்மம் ராசி. சிம்மம் பேரை கேட்டாலே ஒரு பிரம்மாண்டம், ஒரு ஒளி, ஒரு வெற்றி, ஒரு கர்ஜனை, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ராசி என்றே சொல்லலாம். காலபுருஷ லக்னத்தில், காலபுருஷ தத்துவத்தில் 5வது ராசியாக வரக்கூடிய ராசி சிம்மம். சிம்மம் சூரியனின் முழுமையான ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி, ஒரே ஆதிபத்தியம் கொண்ட ஒரு ராசி சிம்மம். சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்கள் ஒரு 100 பேர் கூடிய ஒரு சபை இருந்தாலும் அங்கே தன்னுடைய வாதத்தை எளிமையாக புரியும்படி சிரித்தபடியே பேசி, கடைசியில் எல்லோரும் பேசி ஒரு முடிவெடுத்தாலும் இவர்களின் பேச்சை கேட்டு நீங்க சொல்றது தாங்க சரி அப்படி என்று முடிவெடுத்து அந்த பேச்சை கேட்க வைக்கும் வல்லமை சிம்மத்திடம் உண்டு. பழமை மாறாத நபர்கள் என்றால் சிம்மம். ஒரே வீட்டில் ஒரு 15 வருஷம் இருக்கும், இப்ப போய் மாறணும்னு என்ன அவசியம், செட்டில் ஆகிக்கிட்டு மாறிக்கலாம் அப்படி என்று அந்த பழமையை, தான் வந்த பாதையை மறக்காமல் நேசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான குணம், மனம் கொண்டவர்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள். தன்மானம் ரொம்ப முக்கியம். காசு பணம் இருக்கோ இல்லையோ, கௌரவத்துக்கும் தன்மானத்திற்கும் மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு ராசி என்றால் அது சிம்ம ராசி. இவர்களை சாய்ப்பதற்கோ இவர்களை தொந்தரவு செய்வதற்கோ வெளியிலிருந்து ஆட்கள் தேவையில்லை. பக்கத்துல நல்ல பழகிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அவர்களையே தூண்டிவிட்டு இவங்க மேல கெட்ட அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி இவர்களை கெட்டவர்களாக்கி கெடுதலும் செய்ய வைத்து விடுவார்கள். அதனால இவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நபர்களே யாரிடத்துலன்னா பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட தான். ஏன்னா யதார்த்தம் ஜாஸ்தி, மனசுல பட்டதை ஒளிவு மறைவில்லாம தெல்ல தெளிவா பேசுகின்ற ஒரு அற்புதமான ராசிக்காரர்கள். சின்ன ஒரு அலட்டல், சின்ன ஒரு பில்டப், சின்ன ஒரு ஆளுமை இவங்க கிட்ட டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. தன்னை நம்பியவர்களுக்கு தூணாக இருப்பார்கள். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு வீட்டில் இருந்தாங்கன்னா சுற்றி இருக்கின்ற உறவுகளை எல்லாம் இழுத்து போட்டு நாம் தான் இவர்களை பாதுகாக்கின்ற கடமையில் இருக்கின்றோம், நமக்கு பொறுப்புணர்வு ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தை எல்லாம் தன்வசம் படுத்தி எல்லோருக்கும் நன்மை செய்கின்ற ஒரு ஆளுமையில் இருப்பார்கள். சரி, அப்படிதான் நான் நல்லது பண்ணிட்டேன், எல்லார்கிட்டையும் நல்ல பேர் இருக்கு அப்படின்னா கட்டாயம் இல்லைங்க. யாருக்கெல்லாம் நீங்க நன்மை செய்தீர்களோ அவர்களிடமெல்லாம் தலை சிறந்த ஒரு போராட்டத்தையும் மன உளைச்சலும் நீங்க பெற்றே தீர வேண்டும். காரணம், அந்த சிம்மத்தோட குணமே அதுதான். இவர்களுக்கென்று ஒரு சொந்த வீடை உருவாக்க கடுமையாக முயற்சிப்பார்கள். கட்டாயம் சொந்த வீடில் வாழ்வார்கள். ஏன்னா சிங்கத்துக்கு ஒரு குகை சொந்தமாக இருக்கு எப்பவுமே. எனவே சிங்கத்துக்கு ஒரு குகை சொந்தமாக இருப்பது போல் இவர்கள் தனக்கென்று ஒரு சொந்த வீடை உருவாக்க வேண்டும் என்ற முனைப்பு எண்ணமும் இவர்கள் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும். பேச்சாற்றல், நகைச்சுவை, ஒருவரை கட்டி இழுத்தல், சுண்டி இழுத்தல், இது எல்லாம் அசாத்திய திறமை. ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதியே புதன வர்றதால தன்னுடைய பேச்சாற்றலால அனைவரையும் கட்டி இழுத்து தான் சொல்வதை கேட்க வைக்கின்ற வல்லமை இவர்களிடம் அதிகம். மனசுல பட்டதை யதார்த்தமா பேசுறதுனாலேயே கெட்ட பேர். டென்ஷன் ஆகி கோபப்பட்டாங்கன்னா இவர்கள் இவர்களாகவே இருக்க மாட்டார்கள். போட்டு ஒரு சுத்திடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கம்பீரமான ஒரு தன்மானமும் ரோஷமும் அதிகம். சிங்கத்துக்கான முதல் எதிரி என்னன்னா சோம்பேறித்தனம். அப்புறம் பார்க்கலாம், மெதுவா, சரி இப்ப என்ன அவசரம், இதனால என்ன நடந்துற போகுது, இப்படி காலத்தை தள்ளி போட்டு கொண்டே வந்து கடைசி நேரத்தில் அந்த விஷயத்தை கையில் எடுத்து அதை முடிக்கிறக்குள்ள இவங்க போராடுற கஷ்டம் இருக்கு பாத்தீங்களா, அளவே இருக்காது. உதாரணத்துக்கு ஒரு வரி கட்டணும்னு வைங்க, அதுக்கு கடைசி தேதி 15ஆம் தேதி அறிவிச்சிருப்பாங்க. மற்ற நாளெல்லாம் ஃப்ரீயா இருப்பாங்க, தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த 15ஆம் தேதி மாலை 4 மணிக்கு முடிகிற தருவாயில் பரபரப்பாக இயங்கிட்டு இருப்பாங்க. ஐயோ, இன்னைக்கு வரி கட்ட வேண்டிய கடைசி டேட், இன்னைக்கு போய் நம்ம கட்டிடணும்,
இன்னைக்கு இல்லைன்னா அவ்வளவுதான். அப்ப இவர்களின் சோம்பேறித்தனமே இவர்களுக்கு முழு எதிரி. உழைப்பு, திறமைசாலிகள், எல்லோரும் அரவணைக்கின்ற சக்தி, எல்லாம் ஆளுமை எக்கச்சக்கம், அளவுக்கு அதிகமா இருக்கு. ஆனால் பெரிய மைனஸ் என்னன்னா, அப்புறம் 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 என்று ஒரு விஷயத்தை தள்ளி போட்டு கொண்டே செல்வதால் இவர்களுக்கு மன உளைச்சலும் போராட்டமும் வரும். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், சூரியன் அப்படின்னாலே ஒரு மன இறுக்கத்திற்கு அதிபதி. மன இறுக்கத்தை எளிமையாக ஏற்படுத்தக்கூடியவர்கள். அமைதியா இருக்கிற மாதிரியே ஒரு சூழ்நிலை இவங்க முகத்துல இருக்குங்க. ஆனா சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். அடுத்து என்ன அடுத்து என்னன்னு திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. யாராவது வந்து 2 தடவை பேசினா கூட 3வது தடவை என்னப்பா சொல்லு, அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க. காரணம் என்னன்னா, மனதில் இருக்கிற ஒரு யோசனை. அடுத்து என்ன, அடுத்தவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அடுத்தது என்ன செய்ய வேண்டும், இப்படி இவங்களுக்காக இவர்களுக்காக என்று இவர்கள் நினைத்ததே இல்லைங்க. அடுத்தது, அடுத்தவர்கள், அப்புறம், இப்படி அடுத்து அடுத்துன்னு சொல்லி சொல்லி லைஃப்பை நகர்த்தி கொண்டு போய் தன்னோட 50 வயசு 60 வயசுல திரும்பி பார்க்கும்போது ஒன்றுமே இருக்காது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்திருக்கலாமோ, கொஞ்சம் திட்டமிட்டு நம்ம வாழ்ந்திருக்கலாமோ அப்படி என்று சொல்லி அந்த வாழ்க்கையை, அந்த வாழ்க்கை தரத்தை குறிப்பிட்ட காலம் நேசிக்காமல், ஓடாமல், பிளானிங் இல்லாம ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு, ரொம்ப காலம் கழிச்சு திட்டம் தீட்டி அடுத்தது என்ன என்று யோசிக்கும் போது தன் முதுமை அவர்களை அளவைக்கும். இவர்களுக்கு சொல்ற பெஸ்ட் பரிகாரம், பெஸ்ட் அட்வைஸே, ஒரு 30 வயசு வருது, நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உங்களுக்கான வெற்றியை, உங்களுக்கான விஷயத்தை நீங்க நிர்மாணிங்க, தீர்மானிங்க. அதை இல்லாம நான் இப்படித்தான் பண்ணுவேன், இப்படித்தான் பண்ணுவேன்னு சொல்லி நீங்க ஏதாவது அடம் பிடித்தீர்களானால் உங்களால் சக்சஸ் ரேட்டு கொண்டு வர முடியாது. ஆனால் மற்றவர்களுக்கு நீங்கள் வெளியிலிருந்து பார்க்கும்போது எப்பவுமே ஒரு பிரம்மாண்டமா, ஒரு கம்பீரமா தான் உங்களால வர முடியும். பார்த்தாலே சிம்மமான்னு கேட்குற மாதிரி தான் உட்காரணும் தோரணையே இருக்கும். நம்ம ஆஃபீஸ்க்கெல்லாம் வந்து பார்க்கும்போது இப்படி தான் உட்காருவாங்க. சொல்லுங்க அப்படி. அப்போ பார்த்தா நான் கேட்டிருக்கேன், சார் நீங்கள் சிம்மமா சார்? ஆமாம், நான் சிம்ம லக்னம் தான், சிம்ம ராசி தான். அந்த மாதிரி ஒரு தோரணை இருக்கு. ஆனால் மனசுல ஒன்றுமே இருக்காதுங்க. வெள்ளை சோளம். மனசுல பட்டதை பேசுவாங்க. பயந்துட்டு, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசி அந்த வாழ்க்கை நான் வாழ வேண்டும் என்ற அவசியம் எனக்கு இல்லை. நான் இப்படித்தான், என்னால் இப்படி தான் இருக்க முடியும். நான் உனக்காகலாம் என்னை மாற்றிக்க முடியாதுப்பா. உனக்கு விருப்பம் இருந்தால் என் கூட ட்ராவல் பண்ணு, இல்லைன்னா ஆளை விட்டுரு என்று தனக்கான சுதந்திரத்தை எங்கும் ஒரு துளியளவும் இமையளவும் வெட்டு கொடுக்காத நல்ல வாழ்க்கை வாழ்வார்கள். என்ன பிரச்சனை, என்ன மிஸ்டேக்னா, மெதுவாக அப்புறம் என்று தள்ளி போடுவதாலும், ஒரு திட்டமிடுதல் முழு நீளத்திற்கு இல்லாததாலும், ஒரு கடைசி காலம் என்று வரும்போது அவர்களால் திட்டம் தீட்டி தன்னுடைய வாழ்க்கையை நிர்ணயித்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்து ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் ஃபீல் பண்ணக்கூடிய விதத்தை இவர்களுக்கு இவர்களே ஏற்படுத்தி இவர்களுக்கு இவரே எதிரியாக மாறிவிடுகிறார். எல்லாரையும் கரை சேருவதற்காக, கரை ஏற்றுவதற்காக இவர் பாடுபடுகின்ற ஒரு நல்ல ஆத்மா, அதில் சந்தேகமே இல்லை. இவருக்கான ஒரு தலை சிறந்த வழிபாடு சிவன் வழிபாடும், மலைமேல் இருக்கின்ற சிவன் வழிபாடும் எடுத்துக்கொண்டு இவர் நல்ல வாழ்க்கை வாழ முடியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் அவினாசி ஜோதிலிங்கம். வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.